ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லாரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்னுடைய டெய்லி ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன போகிறேன்னு தெரியும். காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபியை ரெடி பண்ணிக்கிட்டேன். சரி என்ன மார்னிங் டிஃபன் செய்யலாம் அப்படின்னுங்கிறது, சரி பூரியே பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பூரிக்குள்ள மாவை ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஆப்டாக உருளைக்கிழங்கு குருமா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சரி இதை கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை கட் பண்ணுறதுக்கு இடையில நம்ம வந்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லி மாவுக்கு தேவையான பொருட்கள் போட ரெடி பண்ணிட்டேன். காலையில் எழுந்திரிச்சா என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு இதே யோசனையாக இருக்கும். நான் நைட்டே யோசனை பண்ணி வச்சுருவேன். காலையில் மார்னிங் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள் கிச்சனு. காஃபி ரெடி ஆகுது. பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு, பூரிக்குள்ள பேட்ரு. ஆமாம், சில பேர் பூரி கேட்குறாங்க, சில பேர் சப்பாத்தி கேட்குறாங்க. சரி எல்லாத்துக்குமே ஒரே பேட்ரு தானே அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிட்டேன். காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க காஃபி சாப்பிட்லாம். காலையில் மார்னிங் காஃபி சாப்பிட்டா தான் அந்த பிரெயினே ரெஃப்ரெஷ் ஆகும். உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் ஒரு காஃபி லவர். அம்மாக்கிட்ட காஃபியை கொடுத்தேன். அவங்க வெஜிடபிள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ண வச்சிட்டேன் குக்கரில். உருளைக்கிழங்கு வேக வச்சு எங்கள் அம்மா எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பராக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு இடையில் என் மருமகனுக்கு தேவையான பாதாம், ஆஃபாயில் எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். காஃபியும் போட்டு கொடுத்துட்டேன். வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. இது எப்படி நான் குருமா செய்கிறேன்னு பாருங்கள். நீங்களும் இப்படி தான் செய்வீங்க. சரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சோண்டு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கங்க. கடுகு நல்லா படபடன்னு பொரியும் போது வெங்காயம் போட்டுக்கங்க. மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் ஸ்பைசஸ் கம்மியாக போட்டால் போதும் மிளகாப்பொடி. இந்த பச்சை மிளகா காரம் தான் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு அதில் போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு குருமானுங்கிறதுனால தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான சால்ட்டு போட்டுக்கங்க. கோதுமை மாவு போடுறது உங்களுக்கு ஆப்ஷன் தான். நான் போடுவேன். கொஞ்சமாக கோதுமை மாவில் தண்ணியில் கரைச்சி அந்த குருமாவில் ஊற்றுவேன். சூப்பராக இருக்கும். தெரியாதவங்க பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கோதுமை மாவு தண்ணியை அதில் ஊற்றுனோன்னா குருமா வந்து நல்லா கிரேவியாக நல்லா சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்தியில் டிப் பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். யாராவது தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கிடையில் நான் சீர்குருமா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சேமியா பாயாசம், அதுக்கு தேவையான நட்ஸ்லாம் போட்டு சேமியா பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன தான் ஸ்பைசஸ் இருந்தாலும் ஒரு ஸ்வீட் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சேமியா பாயாசம் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கிடையில் வந்து சப்பாத்தி கேட்குறவங்களுக்கு சப்பாத்தி போட்டுட்டேன். பெரியவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி போட்டுட்டேன். அப்புறம் பூரியும் ரெடி ஆகிடுச்சு. பூரி பேட்டரும் எங்கள் சிஸ்டர் சூப்பராக உருட்டி கொடுத்தாங்க. நான் எல்லாத்தையும் வாட்டி வச்சிட்டேன். நான் சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டேன், பூரிக்கு தேவையானதையும் ரெடி பண்ணிட்டேன். பூரி நல்லா ஃபஃபியாக வந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் பூரி பார்க்குறதுக்கு. ஆனால் பேட்ரி என்னமோ ஒன்று தான். சப்பாத்திக்கு சாஃப்டாக பிணையணும்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே இதாக இருந்துச்சு. கண்டென்சில் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா சூப்பராக வந்துச்சு. சப்பாத்தியும் சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக உக்காலான்னு பார்த்தா கண்டெய்னர்லாம் காலியாக இருந்துச்சு, நட்ஸோட கண்டெய்னர்லாம். சரி அதையும் நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுருவோம், ஃபுல் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சிட்டேன் நான். ஏன்னா நட்ஸ் இருந்தால் தானே நம்ம ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம செய்ய முடியும். அதுக்கு தேவையான நட்ஸை நான் ரீஃபில் பண்ணி ஃபுல் பண்ணி வச்சிட்டேன் நான். நான் இப்போ எடுக்கிறது 19 கிட்ஸ்க்கு ரொம்ப தெரியும். இது கலர் வத்தை.
இது வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதையும் நான் ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். எப்படி இருக்கு என்னுடைய சேனல்? என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை அப்படியே தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.